ஹாய் buddies, வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா வாழை இலை அடை தான். இந்த வாழை இலை அடையை செய்கிறதுக்கு ரொம்பவே குறைவான நேரம் தான் ஆகும். அதே போல் இதோட டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வாழை இலை அடையை நம்ம ஒரு டைம் வீட்டில் செஞ்சிட்டோம் அப்படின்னா திரும்ப திரும்ப இந்த அடையை மட்டும்தான் அவங்க செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு இது சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் படிஸ் இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க படிஸ் வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த சத்தான வாழை இலை அடையை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த வெல்லம் கரையிறதுக்காக மட்டும் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நான் எடுத்துக்கிற வெல்லத்தில் டஸ்ட் இருக்குன்றதால நான் வெல்லத்தை கரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணிக்க போகிறேன். சப்போஸ் நீங்கள் எடுத்துக்கிற வெல்லத்தில் டஸ்ட் எதுவும் இருக்காது அப்படின்னா இந்த ப்ராசஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். வெல்லம் ஃபுல்லாக கரைஞ்சி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம வடிகட்டி தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இந்த நெய்யில் தேங்காவை நல்லா ஒரு கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம நெய்யில் தேங்காவை வறுத்துட்டு அடையில் சேர்த்துக்கும் போது அடையோட டேஸ்ட் அதுக்கப்புறம் அதோடைய வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்காய் கலர் பார்த்தீங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்குல்ல. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்தது இதில் நம்ம கரைச்சி வடிகட்டி வச்சிருக்க வெள்ளை தண்ணியை சேர்த்துக்கலாம். இது கூட வாசனைக்காக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது இதில் ஸ்வீட் டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த தண்ணியை நல்லா கொதிச்சு வர விட்டுருங்க. தண்ணி இந்த அளவுக்கு கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா வறுத்த பச்சரிசி 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மாவு கட்டி பிடிக்காம நல்லா கலந்து விட்டுக்கலாம். பச்சரிசி மாவு கண்டிப்பாக நீங்கள் வறுத்த பச்சரிசி மாவு தான் சேர்த்துக்கணும். 1 கப்பு பச்சரிசி மாவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். மாவு இந்த அளவுக்கு நல்லா கட்டி பிடிக்காமல் கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் 1 கப் அளவுக்கு ஆப்பிள் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆப்பிளுக்கு பதிலாக உங்கள் வீட்டில் இருக்கிற எந்த பழமாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். மாவு பார்த்தீங்கன்னா கரண்டியில் நல்லா ஒட்டணும், அந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் அடை நம்ம செய்யும்போது சாஃப்டாக வரும். மாவு ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு அப்படின்னா அடையுமே ஹார்டாக வந்துடும். இப்போ நமக்கு அடை மாவு ரெடி ஆயிடுச்சு. இதோடைய சூடு கொஞ்சம் ஆறட்டும், அது வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். அடை மாவு கை பொறுக்கிற சூடு ஆறி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வாழை இலையில் இந்த மாவை வச்சுக்கலாம். வாழை இலையை இந்த மாதிரி சின்ன இலையாக கட் பண்ணி ஸ்டவ்வில் சூடு படுத்தி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இலையில நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அடை மாவை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். வாழை இலையில் எந்த அளவுக்கு அடை மாவு வைக்க முடியுதோ அந்த அளவுக்கு மாவு வச்சுக்கோங்க. அடை மாவை இலையில் வச்சதுக்கு அப்புறமா ஸ்பூனால் நல்லா இதை போல் தட்டி விட்டுக்கோங்க. மாவை நல்லா தட்டி விட்டதுக்கு அப்புறமா இலையால் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இதை போலவே எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். எல்லா அடை மாவுமே வாழையில் வச்சதுக்கு அப்புறமா நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றிருக்கேன். இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அடையை வேக வச்சு எடுக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தை தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. அது மேலே நம்ம அடையை எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கோம்ல பாத்திரம், அதை வச்சுக்கலாம். இப்போ இந்த அடையை நம்ம 10 நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா போதும். க்ளோஸ் பண்ணி 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். இந்த அடையை நம்ம இட்லி பாத்திரத்தில் கூட வேக வச்சுக்கலாம். நான் கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கேன் அப்படின்றதால இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கலாம். அடை வெந்ததுக்கு அப்புறமா வாழை இலையோடைய வாசனை கம்ம கம்மன்னு நல்லா வாசனையாக வரும். 10 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாழை இலையோட கலர் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா அடையுமே நல்லா வெந்து வந்திருக்கு. அடையை இப்போ வெளியே எடுத்துட்டு இதோடைய சூடு கொஞ்சம் வெதுப்பாக வர வரைக்கும் ஆற விட்டுடலாம். வெதுப்பான சூட்டில் இந்த அடையை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அடையோட சூடு ஓரளவுக்கு ஆறி வந்திருக்கு. இப்போ இந்த அடை எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு அப்படின்றத நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அடையை நம்ம வாழை இலையில் செஞ்சுருக்கிறதால இது ரொம்பவே சத்தானது. அதே போல் இதில் நம்ம ஆப்பிள் சேர்த்துருக்கோம். வெள்ளை சர்க்கரை யூஸ் பண்ணாமல் வெள்ளத்தை யூஸ் பண்ணி செஞ்சுருக்கோம்.
இனிமே இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை உங்கள் குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுத்தா நமக்கும் ஹாப்பியாக இருக்கும் அண்டு குட்டீஸும் வந்துட்டு லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. குட்டீஸ் மட்டும் இல்லாமல் பெரியவங்களுமே வந்துட்டு இந்த வாழை இலை அடையை விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இது சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் கையில் எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்றது. இந்த வாழை இலை அடை எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்றதை நீங்களே பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குல்ல. இந்த வாழை இலை அடை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நீங்களும் இந்த அடையை செய்து பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஏன் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த அடை ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் நிறைய ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் buddies. இதே போல் ஒரு சூப்பரான அண்ட் டேஸ்டியான வேறு ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் buddies. தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.